ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் கொழுக்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்றத நான் வீடியோக்குள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க. ஒன்று கொழுக்கட்டை பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃப் கூட எவ்வளோ அழகாக இன்சர்ட் ஆகிருக்குன்றதையும் பாருங்கள். எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதையும் நான் செய்முறை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அரிசி மாவு ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 3 கப்பு எவ்வளோனா அரை கிலோ கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் கப்பில் எடுத்திருக்கேன். அரிசி மாவு வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு 2வது தட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே காட்டன் துணியை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே அரிசி மாவு எடுத்து வச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா பிளேட்டில் கிளாத்தை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி துணியை போட்டு நீங்கள் அரிசி மாவு எடுத்து ஃபோல்டர் பண்ணி நீங்கள் வேக வைக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோல்டர் பண்ணுறேன்ட்டு. இதே போல் செய்யுங்க. மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். நான் எப்போவுமே ரெடிமேட் வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்பேன் அரிசி மாவு. கடையில் கூட பார்த்திங்கன்னா இப்போ ரெடிமேடாக கிடைக்குது. அந்த அரிசி மாவு கூட நீங்கள் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்து பண்ணலாம். ரொம்ப அழகாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கம்பல்சரி வேகணும். அந்தளவுக்கு வெந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ அரிசி எடுத்து அதே கப்லேயே ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலையே கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோல் அழகாக வந்துடும். அப்படி இல்லையா வீட்டில் இருக்கிற வேர்க்கடலை நீங்கள் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து அதையும் வேர்க்கடலையோடு போட்டு தான் நம்ம ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் தனித்தனியாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் அரைங்க. இப்படி அரைச்சாதான் உங்களுக்கு அந்த பூரணம் நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒன்றா இருக்கும், உங்களுக்கு ஒட்டாது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த பூரணம் ஒன்றோட ஒன்று ஒட்டலை. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பதம் தான் வரும். நல்லா அரைக்கக்கூடாது, குறைன்னு இருந்தால் போதும். இப்போ நம்ம மாவு வெந்துடுச்சான்றதை பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆகுது. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மாவு நல்லா நீங்கள் ஆவி காட்டியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணியும் பண்ணலாம். ஆனால் ஆவி காட்டி பண்ணும்போது உங்களுக்கு மாவே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே செய்கிறதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டைக்கு நம்ம எந்த ஷேப்பில் நம்ம எடுத்தாலும் அவ்வளோ அழகாக வரும். இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டும், அதாவது கொழுக்கட்டை மாவுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு நீங்கள் அதை கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம போட்டு பிசைய போகிறோம். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மாவெல்லாம் இருக்கிற கட்டியை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் அதே போல் பண்ணுங்கள். ஏன்னா மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆவி காமிக்கும் போது. அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு பெரிய பாத்திரத்தில் போட்டு கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சு நல்லா அந்த கரண்டிலேயே எந்த அளவுக்கு நீங்கள் பிசைய முடியுமோ அந்தளவுக்கு பிசையணும். ஏன்னா ஹீட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நான் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இதே போல் பண்ணுங்கள். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி பிசைகிறேன்றதை பாருங்கள். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அரிசி மாவு தான். இப்போ பாருங்கள், சூடும் கம்மியாகிடுச்சு. நான் கையிலே நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இதே போல் நீங்கள் பிசைஞ்சிட்டு உருண்டையாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து சப்பாத்தி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப் பிடிச்சிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா வருது. நம்மளுக்கு ரப்பர் மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஆவி காட்டி பண்ணும்போது அழகாக வளைஞ்சு கொடுக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பூர்ணம் தேவையான அளவுக்கு வச்சுருங்க. எங்கள் வீட்டில் பசங்க பூர்ணம் கொஞ்சம் அதிகமாக வச்சாதான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணுன்றவங்க கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக வருது. நம்ம மாவு பிசைஞ்சு கொழுக்கட்டை நான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். இது
ஃபஸ்ட்டு செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எந்த வெடிப்புமே வரல. இது வந்து இதே போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி உள்ளே பூர்ணம் வச்சு பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த பூரணம் கூட நல்லா வந்து வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று எதுவும் ஒட்டலை, நல்லா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து கையில் அரிசி மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கையில் வந்து எண்ணெயை வந்து தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவு எடுக்கும்போது கையில் வந்து சுத்தமாக வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. இப்போ நம்ம ஒரு 10 கொழுக்கட்டை அளவுக்கு தான் நம்ம வந்து நீட்டு கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருண்டை தான் வந்து செய்ய போகிறோம். பூரணம் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் வச்சுருக்கேன், ஸோ அதனால் அப்படி இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, பூரணம் எவ்வளோ கம்மியாக வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதே போல் நம்ம வந்து மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கணும். நல்லா குழியாக வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பூரணம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். கிண்ண மாதிரி எடுத்துக்கோங்க அது குழியை. ஸோ அப்போ தான் வந்து அதை ஃபோல்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கடையிலே வந்து பிளாஸ்டிக் வந்து நிறைய விற்கிது ஷேப்பில். ஸோ நீங்கள் அதில் கூட வந்து ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். நிறைய ஷேப்ஸில் வந்து இருக்குது, பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் விதவிதமாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து ஸ்பெஷல் தான். அது சென்னையாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் கொழுக்கட்டையில் வந்து அந்த உருண்டை அந்த நீட்டாக இருக்கிற கொழுக்கட்டைலாம் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து செய்யுங்க. உருண்டை ஷேப் கூட பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு. இதே போல் நம்ம எல்லா உருண்டையும் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோல்டரே வந்து அழகாக வருது பாருங்கள். ஆவி காட்டி பண்ணும்போது அந்த ஃபோல்டர் வந்து ரொம்ப அழகாக வருங்க. நல்லா ரவுண்ட் ஷேப் வந்து கையிலே வந்து அழகாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் வரலன்ற பட்சத்தில் நீங்கள் 2 கையை வந்து சேர்த்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு அமுக்கி ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எதுவுமே 2 கை வந்து சேர்க்கல, ஒரே கையிலே தான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து. எதுவுமே மாவு வந்து வெடிப்பே இல்லை. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டையை வந்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். எப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். நம்ம எப்படி மாவு வந்து ஆவி காட்டினோமோ அதே துணியை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீங்கள் கொழுக்கட்டையை வந்து வச்சு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம துணியை வந்து நல்லா ஃபோல்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தட்டு போட்டு, அதாவது அதோட மூடியை போட்டு நம்ம மூட போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வெந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து மூடி வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து ஆவி வருது. மாவு வந்து நீங்கள் தொட்டு பாருங்கள். கொழுக்கட்டையை கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா வேகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ கையில் வந்து ஒட்டலை. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள் ஒன்றோட ஒன்று கொழுக்கட்டை வந்து எதுவுமே வந்து ஒட்டலை, எதுவுமே வந்து வெடிப்பும் விடலை. அப்படியே எடுத்த உடனே வந்து வந்துடுது. ஆனால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே ஹீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டே வந்து எடுங்க. நான் வீடியோக்காக கொஞ்சம் டக்குன்னு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு வந்து கையில் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிடுங்க. இதே போல் நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொழுக்கட்டை பாருங்கள் நம்ம எந்த ஷேப்பில் வந்து பிடிச்சோமோ அந்த ஷேப்பில் அப்படியே தாங்க வந்திருக்கு. எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த கொழுக்கட்டை பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கொழுக்கட்டையை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி வந்து அது உள்ளே வந்து பூர்ணம் இன்செர்ட் ஆகிருக்குன்றதை பாருங்கள். பூர்ணம் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இன்செர்ட் ஆகிருக்கு. ஒன்றோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையும் எதுவுமே ஒட்டவே இல்லை, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே போல் நீங்கள்
வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.